குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த அலங்காரத்தில் ஏழுமலையான் எப்படி இருக்கிறாரு? சம்மங்கி அப்படியே நேரில் அப்படியே தளன்னு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாமரையும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. தாமரை, சம்மங்கி பூ, இந்த ரோஜா பூலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு இதை அப்படியே இது பண்ணுறேன். அவ்வளோ ஒரு அழகான ஒரு பூக்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மாத சிவராத்திரி. வேறு சிவபெருமான் படமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். மாத சிவராத்திரி, தமிழர் வாழ்வு நெறி கருவூலம் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம உலகநாதர் அருளிய உலக நியதியை பற்றி நாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கண்ணே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்கை வேறு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புக்கில் மாத சிவராத்திரி, இன்றைக்கி கார்த்திகை மாதத்தினோட 2ஆம் நாள். நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். அதுதான் ஒரு மெயின் சிறப்பான ஒரு விஷயம். தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இருங்க நான் வரேன். லக்னம் சொல்லும் இதுன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்பை தராத தாய், அறிவை தராத தந்தை, மேன்மைப்படுத்தாத குருநாதர், பிரச்சனையை தீர்க்காத தெய்வம், உண்ண முடியாத அன்னம், தாகம் தீர்க்காத நீர், பாவம் போக்காத தீர்த்தம், பங்கெடுக்காத மனைவி, சேமிக்க தெரியாத பெண், துணையில்லாத நண்பன், அவசரத்திற்கு பயன்படாத பிள்ளை, விட்டு கொடுக்காத நட்பு, தெய்வத்தை தேடாத மனம், இவைகளை கோச்சாரம் காட்டுகிறது. துல்லியமாக கோச்சார பலன் அறிதல் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இதை உங்ககிட்ட நான் படித்து காட்டினேன். ஒன்று. இன்னொன்று குருச்சரித்திரம். குரு நரசிம்ம சரஸ்வதி, ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி, குருபக்தியின் மேன்மை, குருவிடம் ஈடுபாடு, அத்திரி முனிவரும் அனுசூயாவும், ஸ்ரீபாத வல்லபரின் தோற்றம், கோகர்ணத்தின் கதை, மன்னன் மித்ரகனின் கதை, பிரதோஷ வழிபாடு. இந்த புக்கில் அவ்வளோ இருக்குங்க. வண்ணான் பெற்ற வரம், வல்லபேசன் கதை, நரஹரியின் பிறப்பு, நரசிம்ம சரஸ்வதியான நரஹரி, கருடனை கடலில் கரஞ்சா பயணம், சாயம் தேவனை காத்த நரசிம்ம சரஸ்வதி, குப்தவாசத்தில் குருதேவர், சீடனை அனுகிரிக்க குரு செய்யும் பரீட்சை, அறிவாளியாய் மாறிய அறிவிலி, அமராபுரத்தின் ஏழை அந்தணன், அமரபுரத்து அத்திமரம், சிரோன்மணியின் சிரோன்மணி, சீராளனின் சிரோன்மணி, மாண்டவனை மீண்டுபெற்ற அன்னை, கறவாய் எருமை பால் கறந்ததே, குருவை கொண்டாடிய காணுகாபுரம், திரிவிக்ரம பெற்ற நரசிம்மர் அருள். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தத்தாத்திரேய பூஜ சங்கல்லம் மற்றும் சோத்திரங்கள், அகந்தை கொண்ட அந்தணர்கள் இருவர். இதை பிடிச்சிக்கிட்டு இது பண்ண முடியல. இந்த பக்கம் பிடிச்சா டக்குன்னு போயிடும். தூக்க வேற முடியல. பண்டிதர்களுக்கு பாடம் புகட்டிய பரமகுரு, மறைவோதிய மாதங்கனும் மலைத்து நின்ற மறையோரும், பாவத்திற்கான பரிகாரம், விபூதியின் சிறப்பு, சாவித்திரியின் சோகம், கற்புடையோரின் கடமை, குருவின் திருவருளால் உயிரெழுந்த தத்தன், ருத்ராட்சியத்தின் மேன்மை, ருத்ராட்சியத்தின் பெருமை,
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரர் மாலை போட்டுட்டாரு. இன்றைக்கி சுவாமிக்கு அதான் தேங்காய் பழம் உடச்சி வச்சு அந்த ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து கார்த்திகை 1 மாலை போட்டுட்டாரு. அதை இப்படி தான் சுவாமிக்கு தேங்காய் பழம் உடச்சி வச்சு எடுத்தார். நான் அங்கே எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் அதை நான் என்னால் இது பண்ண முடியலன்னு இப்போ மறுபடியும் இதை இது பண்ணேன். எங்கள் வீட்டில் நடந்த நேற்றே ஐயப்பனோட உங்களுக்கு இது கொடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த ஐயப்பனோட மாலை போட்ட அன்னைக்கு நடந்த பூஜையை தான் நான் இப்போ உங்ககிட்ட இது பண்ணுறேன். வெத்தலை பாக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு சாமிக்கு நீங்கள் வைக்கும் பொழுதும் வீட்டில் பூஜை போடும்போது வெத்தலை பாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்க மறந்துட்டேன். தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, பூ, இது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இதை தான் நான் இந்த புக்கில் இருக்கிறத மறுபடியும் படிக்கிறேன். பாவத்தின் பரிகாரம், விபூதியின் சிறப்பு, சாவித்திரியின் சோகம், கற்புடையோரின் கடமை, குருவின் திருவருளால் உயிர்த்தெழுந்த தத்தன், ருத்ராட்சத்தின் மேன்மை, ருத்ராட்சத்தின் பெருமை, சோமவார விரத மகிமை, அந்தணன் வாழும் வழிமுறை, இறைவன் வழிபடும் பலி, பாஸ்கரன் பெற்ற குருக்கருணை, மூதாட்டியை தாயாக்கிய குருவருள், தூய பக்தியின் பலன், சாயா தேவனுக்கு ஒரு குரு வைத்த சோதன், காசி யாத்திரை செய்ய வேண்டுவன, அனந்த விரத மகிமை, நெசவாளர் அடைந்த வேறு, நந்தி சர்மா நவமடைந்த வரலாறு, ஹரிப்பரிகை புலவன், 8 இடங்களில் எட்டாத பரம்பொருளின் தரிசனம், பர்வத தேசனின் பக்தி, காரபுரத்தில் பிரயாகை மற்றும் காசி, குருவால் குணமாகிய முகமதிய மன்னன், ஸ்ரீகுருவின் ஸ்ரீசைல புறப்பாடு, ஸ்ரீகுரு சரித்திரத்தில் நிறைவு, காணுகாபுரத்தின் இருப்பிடம், வழிபாட்டு முறைகள், அவதூதர் தத்தர், ஸ்ரீதத்தர் அவதார நிகழ்வு, ஸ்ரீதத்தர் வரித்த 24 குருமார்கள், தத்தரோடு தொடர்புடைய திவ்ய தேசங்கள், தத்தாத்ரேயர் தகவல் துளிகள், ஸ்ரீ தத்தாத்ரேயர் பூஜ சங்கல்பம், தத்தாத்ரேய ஸ்தோத்திரம், தத்தாத்ரேய அஷ்டோத்திர சத்தநாமாவளி, ஸ்ரீ தத்தாத்ரேய காயத்ரி, ஸ்ரீ தத்து பாதுகா ஸ்தோத்திரம், ஸ்ரீகுரு தந்த ஜெய பாலாபதிகர ஸ்தோத்திரம், ஸ்ரீதந்த பஞ்சா, ஸ்ரீ அனஸ்ரீயா தியானம், நாதமுனிவர் இயற்றிய தத்தாத்ரேய ஸ்ரோதி, கோர கஷ்டோத்திரன ஸ்ரீதத்த ஸ்தோத்திரம், அவதூத தியானம், ஸ்ரீதத்த தியானம், ஸ்ரீபுருகு விருச்சித ஸ்ரீதத்த ஸ்தோத்திரம். ஃப்ரெண்ட்ஸ், வாயை வலிக்குது. இன்னும் இருக்குது, இவ்வளவு புக்கு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்குனோட பெருமை, இந்த பேர் வந்து குரு சரித்திரம். என்ன இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னால் படிக்க முடியல. நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் எப்படி கார்த்திகை 1 பூஜை பண்ணீங்க, எப்படி மாலை போட்டிங்களா, என்ன ஏதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வீட்டில் நடந்த கார்த்திகை 1 பூஜை, மாலை போட்ட பூஜை. உங்கள் வீட்டிலலாம் எப்படி நடந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் வந்து வெத்தலை பாக்கு வச்சு தான் கொடுக்கணும், ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வீட்டில் மாவிலை வந்து உங்களுக்கு கிடைக்கிற பொழுது எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க. லக்ஷ்மி கடாட்சகம், வெத்தலை பாக்கில் அத்தனை லக்ஷ்மிகளும் குடிகொண்டு இருக்கிறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ, அப்படியே தலை தலைன்னு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
அழகு தெய்வம் மெல்ல மெல்ல என் வீட்டில்